الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சொல்லாததையெல்லாம் நாங்கள் சொன்னதாக சிலர் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருப்பதுதான். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை எங்களுடைய உரைகளை கேட்டுவிட்டு முடிவு செய்ய வேண்டும், அல்லது எங்களுடைய எழுத்துக்களை வாசித்துவிட்டு முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை எங்கள் வாயிலிருந்து, எங்கள் கைகளில் இருந்து, எங்கள் வாய் வழியாக, எங்கள் கை வழியாக அறியாமல் மார்க்க அறிஞர்கள் அவதூறாகவும் பொய்யாகவும் பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால் நாங்கள் சொல்வது என்ன என்பதையே இங்கே தலைப்பாக தந்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது என்ன என்ற கேள்விக்கு ஒரு வரியிலே சுருக்கமாக விடையளிக்க முடியும். நாங்கள் சொல்வது இதுதான். என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நாங்கள் சொல்லுகிற செய்தி இரண்டு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜின் போது இறுதி பேருரையிலே அவர்கள் எச்சரிக்கை செய்ததும் இந்த ரெண்டு விஷயத்தை தான். தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. உங்களிடத்திலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே விட்டு செல்வது இரண்டு தான். அந்த இரண்டையும் நீங்கள் பலமாக பற்றிக் கொள்ளும் வரை ஒரு காலும் வழி தவற மாட்டீர்கள். இரண்டிலே முதலாவது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன். இன்னொன்று ஒரு சுன்னதி, எனது வழிகாட்டுதல், என்னுடைய வழிமுறை. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், நான் காட்டிய வழிமுறையில் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு இறுதி எச்சரிக்கை செய்தார்களே, அந்த இறுதி எச்சரிக்கையை தான் நாங்கள் 25 ஆண்டு காலமாக கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், ஊர்கள் தோறும், தமிழகம் எங்கும் சொல்லி வருகிறோமே தவிர இந்த இரண்டுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு செய்தியையும் நாங்கள் சொல்லவில்லை. இப்ப நாங்கள் சொல்வது என்ன என்பதற்கு இவ்வளவு போதும். ஆனாலும் இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் வரும், இப்ப நாங்கள்லாம் என்ன குர்ஆன் படி நடக்கலையா? அப்ப நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியை விட்டுட்டு வேற ராமசாமி கந்தசாமி வழியில தான் போய்கிட்டு இருக்கிறோமா? இது என்ன புதுசா நீங்க மட்டும்தான் குர்ஆன்ல உள்ளதை சொல்ற மாதிரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியை நாங்கள்லாம் புறக்கணிக்கிற மாதிரியும் உங்களுடைய தலைப்பு இருக்குதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், நீங்கள் இந்த இரண்டிலிருந்தும் விலகித்தான் இருக்கிறீர்கள். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருமறை குர்ஆனுடைய அறிவுரையிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறீர்கள் என்பதை எனது இந்த உரையிலே திருக்குர்ஆன் ஆதாரங்களோடு நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை எந்த அளவுக்கு தூர எறிந்துவிட்டு பிற சமயத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட சித்தாந்தங்களை எல்லாம் மார்க்கம் என்று நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்பதையும் நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன். அதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அடிப்படையான செய்தி என்றால்,
இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களிடத்திலே பாடம் பயின்ற தோழர்களால், அந்த தோழர்களுடைய மாணவர்களால், அந்த மாணவர்களுடைய மாணவர்களால் உலகின் பல பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு உலகம் முழுவதும் இந்த மார்க்கம் பரவியது. நம்முடைய தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வந்து எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கம் இங்க வந்திருக்குமா? அதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குங்களா? இல்ல. தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு கூட நீங்கள் குமரி மாவட்டத்திலே பல ஊர்களிலே 850 ஆண்டு கால பள்ளிவாசல், 900 ஆண்டு கால பள்ளிவாசல், கேரளாவுக்கு சென்றால் 1000 வருடத்திற்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் இருப்பதை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்திலே பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம், முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார்கள் அர்த்தம். அப்ப நம்ம முஸ்லிம்களாக நம்ம இருப்பது ஒரு 50 வருஷமா இல்ல, ஒரு 100 வருஷமா இல்ல. தமிழகத்திற்கு இஸ்லாம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. அப்ப 1000 ஆண்டுகளாக இங்கே நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமே, 1000 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் வாழ்ந்தும் கூட அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் எப்போது உங்களுக்கு தமிழ் மொழியிலே தரப்பட்டது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எந்த வேதத்தை வழிகாட்டுவதற்கு நமக்கு தந்தானோ அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் மனித குலம் உய்வடைய முடியும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு புரிகின்ற பாஷையிலே தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து தரப்பட்டதா? ஹிஜ்ரி 500 இந்த குர்ஆன் தமிழாக்கம் வந்ததா? 500 தான் இஸ்லாம் இங்க வருது. ஹிஜ்ரி 500 தமிழாக்கம் வந்ததா? 600 வந்ததா? 700 தமிழாக்கம் இருந்ததா? 800 வந்ததா? 900 வந்ததா? ஹிஜ்ரி 1000 தமிழாக்கம் இருந்ததா? 1100 இருந்ததா? 1200 இருந்ததா? 1350 ஆண்டுகள் வரைக்கும் திருக்குர்ஆனை நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் வைத்திருந்தார்கள். அதனுடைய தமிழாக்கத்தை அவர்கள் அறியவில்லை. என்னுடைய பாட்டனாரிடத்திலே திருக்குர்ஆன் இருந்தது, அது என்ன சொல்கிறது அவருக்கு தெரியாது. உங்களுடைய பாட்டிமார்கள் குர்ஆனை வைத்திருந்தார்கள், அது என்ன சொல்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற அறிஞர்கள் குர்ஆனிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தியவர்களாக வைத்திருந்தார்களா, குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களாக வைத்திருந்தார்களா? சிந்தித்து பாருங்கள். முதல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குர்ஆனை தமிழாக்கம் செய்யும் பொழுது இந்த உலமாக்கள் போட்ட ஆட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காபிர் பாஷையில குர்ஆனை மொழிபெயர்ப்பதா? பாருங்க, பாஷையிலும் காபிர் பாஷையா. அல்லாஹ் திருமறையில சொல்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு தூதரையும் அவரவர் சமுதாயம் பேசுகிற மொழியில் தான் நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லா மொழி அல்லாஹ்வுடைய மொழி. அது என்ன காபிர் பாஷை, முஸ்லிம் பாஷை? உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் அல்லாஹ்வுடைய மொழி. அல்லாஹ் தான் கற்றுத் தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மொழியில தமிழ் மக்களுக்கு திருமறை குர்ஆனை சொல்ல கடமைப்பட்ட மார்க்க அறிஞர்கள் சொல்லவும் இல்லை, சொல்ல முன் வந்தவர்களை விடவும் இல்லை. ஒரு 50-60 வருடங்களாகத்தான் திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கம் உங்கள் கைகளில் கிடைக்கிறது. நான் கேட்கிறேன், திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நேரடியாக பார்த்து விளங்காத நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் எப்படி உங்களிடத்தில் தூய்மையான இஸ்லாத்தை சொல்லியிருப்பார்கள்? உங்களிடத்தில் சொல்லப்பட்ட இஸ்லாம் எப்படி சரியானதாக இருந்திருக்கும்? குர்ஆன் தமிழ்ல இருந்தா உரசி பார்த்துருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. உரசி பார்ப்பதற்குரிய உரைகளாக திகழ்கிற திருமறை குர்ஆன் உங்களுடைய தாய்மொழியிலே தரப்படவே இல்லை. இதை உங்களுடைய கவனத்தில் வைக்க வேண்டும். இதை இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனில் இல்லாததை எல்லாம் குர்ஆனில் இருக்குது இட்டுக்கட்டி கொண்டு சொன்னார்கள் மார்க்க அறிஞர்கள். நீங்கள் எல்லாம் மௌலிது கிதாப் வைத்திருப்பீர்கள். மௌலிது கிதாப் என்ற பெயர்ல 5 மௌலிது 6 மௌலிது கிதாப் வைத்திருக்கிறார்கள். அந்த மௌலிது தொகுப்பிலே அரபு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கிறது. அரபு தமிழ்ல தெரியுதா என்னன்னு? அது தமிழ்ல